ஹாய் பீட்டின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் ரேபிடோ ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். அண்டு ஸ்விக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம 3 வாரம் கழித்து போராடி இந்த ஜோனுக்கு மாற்றிருக்கிறோம். ஓகேங்களா? அண்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்டு நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக நம்ம ஊருக்கு போகிற டயத்தில் தான் போயிட்டு நம்ம ஊரில் ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதை ஒட்டி தான் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த ஜோனில் வாங்கியாச்சு. அண்டு சென்னையில் இன்றைக்கி முதல் நாள் எப்படி இருக்குது செக் பண்ணுறதுக்கோசரம் இன்றைக்கி நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அண்டு நாமக்கல்ல கிடைக்கிற மாதிரி 20 ரூபா கிடச்சதுன்னா செம்ம காண்டாயிருவேன். ஓகேங்களா? சரி வாங்க பார்ப்போம். எவ்வளோ கிடைச்சாலும் சரி எடுத்து பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? பொழப்புக்காக ஏதாவது பண்ணணும்ல. ஓகேங்களா? நம்மகிட்ட காசு சுத்தமாக இல்லை, எல்லாமே காலியாச்சு. சரி இனிமேல் நம்ம கண்டினியூஸாக ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து ரேபிடோ ஓட்ட போகிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு நாள் ரேபிடோ ஓட்டிட்டு ஃபுல் டே ஓட்ட போகிறேன். ஓகேங்களா? எவ்வளோ ஏர்னிங்ஸ் சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்விக்கி சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், எதை சம்மந்தப்பட்ட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏர்னிங் வீடியோ கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து வெறும் டெஸ்டிங் கோசரம் தான். ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து சென்னையில் ஓட்டுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இந்த இடம், அப்புறம் எவ்வளோ ஆர்டர் கிடைக்கும் அண்ட் எவ்வளோ ஏர்னிங் கிடைக்கும் டெஸ்ட் பண்ணுறது தான் நான் வந்து ஓட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம முதல் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு அப்படி கிளம்புவோம். ஓகேங்களா? வாங்கப்போம். ஆக்சுவலாக சென்னையில் மொதல் ஆர்டரு இதுதான். ஓகேங்களா? பரவாயில்லைங்க. இன்றைக்கி கிளைமேட் ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை தரல. நேற்றுலாம் சரியான மழை. நம்ம ரொம்ப நாள் கழித்து ஸ்விக்கி ஓட்டுறோம். இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். நானும் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கின இடத்துக்கு வந்து ஜோன் மாற்றுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜோன் மாற்றிட்டேன். இப்போ நம்ம பெட்ரோல் அடிக்கணும். இப்போ டைம் ஆகிடுச்சு இந்த ஆர்டருக்கு, அதனால் வேகமாக போயிட்டு இருக்கிறோம். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம அங்கே ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பெட்ரோல் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக கடைக்கு வந்துட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளுக்குள்ளே போய்ட்டு மொதல் ஆர்டர் வந்து கலெக்ஷன் போட போகிறோம். பேக் ஆக்சுவலாக கட்டி விட்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். பார்க்குறேன், ஏதாவது ஐடியா பண்ணுறேன். இப்போதைக்கு இப்படியே வச்சுட்டு போவோம். ஓகேங்களா? காற்று எதுவும் அடிக்கலை. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் டவர் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு நிமிஷம். ராகுலேஸ் ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போய் கேட்கும்போது செல்ஃபி கேட்டுச்சுங்க. அங்கே எடுக்கிறத வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். 4220 எல்லாம் கேமரா போடவும் பயப்படுறாங்க பார்க்குறதுக்கு. இதுலேயும் பார்சலுக்கு தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க. ஐடி நம்பர் காட்டிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையோட போயிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது செல்ஃபி கேட்டாங்க. அவங்க முன்னாடி எப்படி கேமரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நெட்வொர்க் ப்ராப்ளங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அப்புறம் செல்ஃபியை வந்து எடுத்து வந்துட்டேன். உங்களுக்கே ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருக்கீங்களெல்லாம் தெரியும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊரில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஸ்விக்கி, இங்கே ஜோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் அவங்க வந்து டவுட்டு பட்டாங்க. அப்போ இருந்தே வந்து என்னோடய ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு கேட்டுகிட்டு இருந்தாங்க, அப்புறம் பேக்கி செக் பண்ணுறது கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்து ஸ்விக்கி டிஷர்ட்டோட ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டாங்க. இதை நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா எனக்கு 10 ரூபா கிடச்சிருக்குங்க. அவங்க வந்து 10 ரூபா தரேன், ஸ்விக்கி டிஷர்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவுமே அதை கண்டுக்கலை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ₹1 அவங்களுக்கு செலவு இல்லாத நான் அவங்களுக்கு தந்துட்டேன் செல்ஃபியை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த சிட்டிக்கு வேணாலும் மாறிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து நீங்கள் 0 ஆக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து 0 ஆக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பக்கம் திரும்ப சொல்கிறாங்க. ஓகேங்க, எதோட நிப்பாட்டணும். நம்ம ஃப்ளோட்டிங் கேஸை வந்து 0 ஆக்கிட்டோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வீணாக போன லிங்க்கை வந்து கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த லிங்க்கை தொட்டால் எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் இதுவே ஃப்ளோட்டிங் கேஸில் 0 ஆகிட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டான லிங்க் அனுப்பிவிடுவாங்க. அந்த லிங்க்கை தொட்டுட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் சேரக்கூடிய ஜோனில் இருக்கக்கூடிய மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதா சொல்லுவாங்க அவங்க. அதே போல் கால் பண்ணி பேசுவாங்க. ஓகேங்களா? அந்த டயத்தில் நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணணும். கால் அட்டன் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா, அந்த டயத்தில் நீங்கள் வந்து அவங்களோட கால் அட்டன் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தான் எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணலாம், நான் இதுக்கோசரம் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பாட்டுக்கு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அடுத்த முறைலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நாள் கழித்து நானே கால் பண்ணுறேன், நம்பர் ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் இல்லை, நம்பர்லாம் கிடையாது, நீங்கள் ஒன்ஸு அவங்க போடுறப்ப அட்டன் பண்ணணும், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஸ்விக்கிக்காக தான். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, சென்னைக்கு வந்ததே இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓவராக 2-3 பிட்டாக போட்டுவிட்டேன். அப்புறம் அவங்க வேறு வழி இல்லாத இந்த முறை காலே பண்ணாமல் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜோனை. எப்படியே கரெக்டாக நான் வந்து பேசி முடிக்கவும் கரெக்டாக வந்துருச்சு இடமும். ஓகேங்களா?
பார்க்கிங் ஏதாவது சார்ஜ் இது பண்ணிட போகிறாங்க. சரி இதுக்குள்ளே நிப்பாட்டுவோம். இந்த இடத்துல யார் நிப்பாட்ட போகிறான்? இப்படி ஓரமாக நிப்பாட்டிடுவோம். ஸ்கூல் பையன் மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள், ஸ்விக்கி பேக்கு. ஆனால் இந்த இடம் எங்கேங்கண்ணா இருக்குது? இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 030 பிளாக் பிஜேபி. லாஸ்ட் லெஃப்ட்டாங்கண்ணா? ஆமாம், அங்கே போயிட்டு தான் வரீங்க நீங்கள். அங்கே தான் காட்டுச்சு மேப்பு. சரி உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓத்திட்டு மேலே லெஃப்ட், லாஸ்ட் லெஃப்ட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. அதில் தானே சிரிக்கிறாரு. எனக்கு எப்படிங்க தெரியும் எங்கே ரூட் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்பார்ட்மெண்ட்லாம். பாருங்கள் அங்கங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதான், எது வழியாக போகணுன்னு தெரியல. அங்கே இருந்தால் வரைக்கும் சிரிக்கிறாரு தானே. இந்தாங்க ப்ரோ. சரி ஓகே, டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்க போகிறோம். கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த நம்பரை பார்த்து அந்த பார்சலை கரெக்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா கஸ்டமர்கிட்ட. சரி இப்போ அப்படியே ஸ்பாஞ்சை போட்டு மூடிட்டு நம்ம அப்படியே மாட்டிக்கிட்டு இங்கே பாருங்க மாட்டிக்கிச்சு. இங்கே போமா ப்ரோ? ஆர்டருங்க ப்ரோ. ஆர்டர் அப்படியே லாட்ஜில் ஏறி கால் வழியே வந்துடும் போலைங்க. மாடியே ஏறணும் முடியும். அங்கங்கே போய் மாட்டிக்கிறேன். பாருங்க இந்த வயலில் மாட்டிக்கிட்டேன் ஏறி வரும்போது. ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். எங்கேப்பா இருக்குது? எம்ஆர் தான் இருக்குது, எண்ணெய் காணவே. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி இருக்குது, ஜாங்கிரி. சரி அவ்வளோதான், இது கொடுத்தாச்சுங்க. இப்போ 2வது ஆர்டர் தான் கொடுக்க போயிட்டுருக்கிறோம். மல்டி ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, மல்டி ஆர்டர்ஸ் எடுத்தால் தான் நம்ம அதிகமாக எர்ன் பண்ண முடியும் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். சரி இப்போ வாங்க மறுபடியும் கீழே இறக்குவோம். எப்பா மாடி ஏறியே கஷ்டப்படணுங்க. நாமக்கல்லில் இந்தளவுக்கு நான் கஷ்டமே படல. ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ தூரம் ஏறணும் பாருங்களே. இந்த சரி ஓகே. ஆக்சுவலாக பயங்கரமாக எடுத்துருச்சிங்க எனக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து அடிக்கடி அப்பார்ட்மெண்ட்டு தான் ஏறுற மாதிரி இருக்குது சென்னையில். அண்டு நம்ம வந்து 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 4வது ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் நம்ம ஆர்டர் வந்து வாங்கிட்டோம்னா நம்ம வேகமாக போயிட்டு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா ப்ரோ? 3 லிட்டருங்க ப்ரோ. நிறைய பேர்த்தோட ஃபெயிலியர் ஆயிரும் சொல்லியிருக்கிறாங்க அங்கேயே நிறைய பேர். கடைசியாக காசு லீட்டு போயிடுவாங்களா? அப்படிலாம் இல்லையா ப்ரோ? இல்லை ஒரு அக்கா என்கிட்ட அழுதாங்க ஒரு முறை. சிஸ்டம் என்ன பண்ணுங்க, சிஸ்டம் வந்து ஜிபே பண்ணுறீங்கன்னு. ஓகே ப்ரோ. இந்த அமௌண்ட்லாம் எவ்வளோ லிட்டர்லாம் போடுறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதுவே 3 லிட்டர் வச்சுன்னா ஸ்டாப் ஆகிக்காதான்? ஸ்டாப் ஆயிரும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக வந்துவிட்டோம். ரீச்டு டெலிவரி லொக்கேஷன் கொடுத்துடலாம். கூட அந்த பக்கம் இங்கே இது இருக்குதா? இல்லையே, காம்பவுண்ட் சரி தான் இருக்குது. ஏறி எட்டி குச்சி போனால் திருடன்ட்டுருவாங்க. இல்லைங்கண்ணா இந்த 110 ரூபா வேணும் எனக்கு. நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் எல்லா அமௌண்ட்டையும். ஆமாங்கண்ணா கரெக்டு தாங்கண்ணா. பட் ஆனால் மறுபடியும் நிறைய கஸ்டமர் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. 110 ரூபா தான் இருக்குது மொத்தமாகவே. சரி தான் பார்த்தேன். இருங்க நான் பார்க்குறேன். ஏய் என்னடா உள்ளுக்குள்ளே போடுற? ஏய் புடா வெளியே திறந்து விட்டா ஒட்டியாந்துடுது. நண்பர்களே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து 5 ஆர்டர் முடிச்சிருக்கிறோம். 5 ஆர்டர் முடித்து 180 ரூபா சம்பாரிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பேட்டரி காலி ஆகிடுச்சு. இன்னும் அடிஷ்னலாக 2 பேட்டரி இருக்குது. அந்த 2 பேட்டரி வச்சு எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறோம்னா கஷ்டம் தானே. ஓகேங்களா, சரி இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சப்போஸ் ஆர்டர் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்விக்கி ஹப்பு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். அப்படியே நம்ம வந்து டிஷர்ட்டு வந்து வாங்கணும், 2 டிஷர்ட்டு. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன ஏதுன்றது வந்து விசாரித்து பார்த்துட்டு ஸ்விக்கி டிஷர்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சரி இப்போ வாங்க நம்ம ஸ்விக்கி ஹப்புக்கு போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். அங்கே போனால் கண்டிப்பாக ஆர்டர் டக்குன்னு கிடச்சிடும். ஓகேங்களா, சரி வாங்க போகலாம். ஆக்சுவலாக அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. 70 ரூபாய்க்கு வந்துருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துங்க. நான் கிராஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, எப்படியோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்னங்க மேலே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. போர்டே முன்னாடி காணுங்க. எல்லாமே அண்ணாந்து பார்த்து தான் தெரியும் இந்த கடையை. ஆமாம் ப்ரோ, ஸ்விக்கி டெலிவரி விளாக் பண்ணியிருக்காங்க. சரி, ஸ்விக்கி சொமேட்டோ செப்டோ ஓட்டியிருக்கிறேன். சரி ஓகே. ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு செல்ஃபி கேட்டாங்க. நான் செல்ஃபி எடுக்க இப்படி வச்சேன்னா பையன் என்னை பார்த்து
என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. செல்ஃபி எடுக்கிறேன் பையா அப்படின்னு. சரி ஓகே ஓகே அப்படின்னாரு. கன்ஃபார்ம் ஐட்டம் கொடுத்துட்டு 6018. ஸோ பார்சல் வந்து கரெக்டு. இப்போ நம்ம வந்து பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துட்டு இப்போ கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதான். எவ்வளோ ஆளும் தெரியலையே தண்ணி. அப்பா அரை வண்டி போகுதேப்பா. நேற்று வந்து லைட்டாக மழைக்கே இப்படியா, இதில் ஃபுல் மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான். என்னத்துக்கு இந்த ரோட்லேயே போக முடியாது போலியே. காய்ஸ், நாங்களாம் சோறு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும். பாருங்க, சகாரி காசரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குங்களா? சரி ஓகே. என்னங்க டோர் நம்பர் இது தான். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இதான் இருக்குது. அவள் அந்த பொண்ணு போல், இந்த பொண்ணு ஆர்டர் போட்டு. நீங்கள் தான் ஆர்டர் போட்டீங்களா? சரி ஓகே. இங்கே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே சரி ஓகே. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. 6வது ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்து 7வது ஆர்டர் நோக்கி போவோமா? 70 ரூபா சேம் அக்செப்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் முடிச்சாச்சு ஓகேங்களா. இப்போ 7வது ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. ஒன்ஸ் பிக்கப் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து 7 ஆர்டர் முடிச்சிட்டோம்னா நமக்கு இன்சென்டிவ் எடுத்துரும். ஓகேங்களா. 105 ரூபா. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 11 மணி வரைக்கும் தான். ஓகேங்களா. 6லேருந்து 11 மணி வரைக்கும் லாகின் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ நம்ம அதுதான் ஃபோக்கஸாக இருக்கணும். நிறையா பார்ட்னர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ரீச்சர் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். பேக்கோட ஃபோட்டோ கேட்குறாங்க. அப்படியே ஒன்றா கேட்பாங்க சைலண்ட்டாக. இல்லை வீட்டுக்கு அனுப்பி விட்டுடலாம்ல, அதுக்கு தான். ஷிஃப்ட் டைம் வந்துருச்சுல்ல, அதனால் எவ்வளோ நேரம் ஓட்டினது காலி பண்ண பார்க்குறானுங்க. நான் ஓட மாட்டேயா. எப்படி பக்காவாக ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சாய்கல்லி அங்கே ஒரு வேறு ஏதோ கடை இருந்துச்சு பெருசாக, அதுவா கம்பெனி மாதிரி இருந்துச்சு, அதுவா அப்படிங்களா? சரி தேங்க்ஸ் ப்ரோ. ஏசி செமையாக இருக்குதுங்க, காற்று செமையாக இருக்குதப்போ. ரொம்ப நேரம் வெயில சுற்றினதுக்கு. ஜீரோ 335 0335 பிக்கப் கம்ப்ளீட்டு. மேலே கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதாங்க. வேகமாக போய்ட்டு என்னங்க மாட்டிக்கிட்டேன். ஐயோ கஷ்டமாக இருக்குதுங்க போகிறதுக்கே. இந்த பேக்கில் ஆர்டர் போட போகிறோம், அப்படியே கிளம்ப போகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஏழாவது ஆர்டர் முடிக்க போகிறோம். சியோஸ். லாரி டிராஃபிக் பண்ணிச்சான். சைடில் வேகமாக வந்துடலான்னு நினச்சிட்டு வேகமாக வந்த பாருங்க, சொத்துன்னு சாணியில் கால் வச்சிட்டேன். நல்ல வேலை காஞ்ச சாணி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ பூனை குறுக்க ஓடிச்சே. 6th ஃப்ளோர் தானே? கரெக்டு தான். நம்ம கண்டு இல்லையான்னு நினச்சிட்டேன், 8ன்னு நினச்சிட்டேன் டக்குன்னு பார்க்கும். எப்போ எவ்வளோ பெரிய லிஃப்ட்டு. இந்த மாதிரி லிஃப்ட்லாம் நான் நாமக்கல்ல பார்த்ததே இல்லைங்க. 6th ஃப்ளோர் நான். இது பி பிளாக் தானே? இது பி தானே? இது கரெக்டு தானே? சரி ஓகே. ஓகேண்ணா ஹாட்டா. கேமரா வச்சு பார்க்குறாங்கப்பா நம்மளையே. ஹலோ, ஆர்டர் போட்டிருந்தீங்களேங்க ஸ்விக்கி? இங்கே தான் இருக்கிறேன், டோருக்கு வெளியே தான் இருக்கிறேங்க. இந்தாங்க. சரி ஓகே. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ₹79 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து
கம்மியாக இருக்குது எனக்கு ரொம்ப. லிஃப்ட் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன் கடுப்பில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஏற்றி விட்டுறலாம். மேலே ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்குல்ல, அது தொடுங்க. தொட்டுட்டு ஆர்டர் ஈவினிங் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தொடுங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே 6 ஜூன். தொட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல 79 ரூபான்றது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 115 ரூபா வந்துருச்சுன்னு சொல்லி வருது. அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வந்து இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா, இன்கரெக்ட் வெயிட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்களுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஆர்டர் I traveled 10 kilometers. Please add some more money. கேவலமாக இருக்குதுல்ல, பிச்சை கேட்குற மாதிரி இருக்குதுல்ல. வேறு வழி என்ன, பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும் ஸ்விக்கிலாம். பார்க்கவே கூடாது. எப்படி? எஸ், ஐ வாண்ட் டு ரைஸ் அ டிக்கெட். எஸ் நண்பர்களே, மழை வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நமக்கு ஆர்டரும் கிடச்சாச்சு. 8வது ஆர்டருங்க. இது என்னமோ 28 ரூபாய்க்கு வந்துருக்குது. சரி, இப்போதைக்கு டக்குன்னு முடிப்போம். 11 ஆர்டர் நம்மளோட ப்ளஸ் 27 இன்னொரு ஆர்டர் வந்துருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? மல்டி ஆர்டர் தான் இப்போ எடுத்துருக்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆர்டர் கலெக்ட் பண்ண போவோம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஆர்டர் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐயோ மின்னுதே, மழை வேறு வரப்போகுது போலையே. கடவுளே, நீ மட்டும் மழை பெஞ்சிடாதையா. இந்த ஆர்டர் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, ரெயின் கோட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஓரமாக நிப்பாட்டிடலாம் வண்டியை. போயிட்டு ஆர்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து 9 ஆர்டரையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எங்கே போகணுன்னு தெரியல. எங்கேருந்து பக்கமாக தான் இருக்கும். கன்றா விடாது. ஓகே ப்ரோ, பிக்கப் கம்ப்ளீட்டு. டக்குன்னு வந்துடுவீங்களா, லேட் ஆகுமா? ஆர்டர் ரெடி. ப்ரோ ரெடியா? ஆர்டர் ரெடியா? ஆமாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. பாஸ்கோட் 5207. தமிழ் தெரியுமா? தெரியாதா? லிட்டில் தமிழ் கொஞ்சம் தெரியாதா? கொஞ்சம் தெரியுமா? சரி, ஓகே ப்ரோ. பட்டா பாய். ஒன் ஜூஸ் ப்ரோ. லெமன் இருக்குதா? லெமன் ஜூஸ். பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த ஆர்டர் விட ஜூஸ் குடிச்சு அப்புறம் அப்படின்னு வெயிட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு மழை நின்றுச்சுன்னா நம்ம அப்படியே கிளம்ப வண்டி எடுத்துகிட்டு ஏன்னா சரியான மழை நின்று. இது ஜோஸ் கொண்டு காட்டுறேன். மழை ஜூஸ் ரெடிங்க. பாருங்கள், இந்த மழையில் அவசரத்தில் சாவியை கூட போடாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நேரமாக. என்ன ப்ரோ, ஆளை கூட்டிக்கிட்டு நடுவில் வந்து விழுந்துருப்பாங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சனால இல்லை என் ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சிங்க. அப்படியே நின்றுச்சு. ஒரு நிமிஷம் நம்ம ஒரு நேரம் நின்றுட்டு அப்படியே நம்ம போவோம். ஓப்பன் ஆகிடுச்சி. எத்தனை ஃப்ளோர்னு தெரியலையே. ஐயோ, ஃபோரில் தான் ஆரம்பிக்குது. அதனால் 4th ஃப்ளோராக இருக்குமோ, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 3rd, 2nd, 1st போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டி தான். எந்த ஃப்ளோர் மென்ஷன் பண்ணி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். சரி, ஓகே. சாரி ப்ரோ லேட் ஆனதுக்கு. ஓகே, ரீச்டு டெலிவரி லொக்கேஷன் கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட்டு கொடுத்தாச்சு. கன்ஃபார்ம் கொடுத்துடலாம்.
இப்போ நம்ம லிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். 25 ரூபா ரெயின் போனஸ் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டு நம்ம ரெயினில் வந்திருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் ரெயின் போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 102 ரூபா இந்த ஆர்டரு. ரெயின் போனஸ் 40 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டுறேன், அப்படி பார்த்துங்க. கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ நான் வந்து கடைசியாக ஒரு ஆர்டர் கொடுத்தோம், 9வது ஆர்டர் ஃபினிஷ் பண்ணோம். ஓகேங்களா, அந்த ஆர்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கிங்கில் தான் வந்து நின்றுருக்குறோம். அண்ட் வந்து மழை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் ரெயின் போனஸ் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எந்த ஹோட்டலில் போய் பிக்கப் பண்ணுமோ அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இந்த மலையிலேயே தான் இந்த 10வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கிறேன். ஓகேங்களா, வாங்க போவோம். என்ன பண்ணுறது, போகிற வழியில் ஏதாவது மைக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஆச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து வேணா அதை ஓட்டிட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் தனியாக. ஓகேங்களா, சரி வாங்க இப்போதைக்கு கிளம்பலாம். ஆக்சுவலாக ஃபுட் வந்து ரெடி டு பிக்கப்னு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணுற வேலை தான். இப்போ ரெயின் கோட் மட்டும் வந்திருந்தோன்னா செம்மையாக இருந்திருக்கும், பயப்படாமல் ஓட்டலாம். அண்டு ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டில் கவர் பண்ணி அப்படி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு டைமும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் பரவாயில்ல, 40 ரூபா போனஸ் வருதுங்கிறக்காண்டி நம்ம வந்து நிறைய தப்பு இல்லை. நாளைவோம், வாங்க போவோமா? அவுட்டுக்குங்கண்ணா, ஓகே ஓகேண்ணா. போயிட்டு ஆர்டர் கலெக்ஷனை போட வேண்டியதான். ஆர்டர்லாம் ரெடியாக போய் கலெக்ட் பண்ண வேண்டியதான். நான் அப்படியே கொண்டு வந்து வந்துடுறீங்கண்ணா. 0596ங்கண்ணா. சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அதில் எதுவுமே மென்ஷனே பண்ணலைங்க ப்ரோ, அதான் பிரச்சனை. கேட்டு என்ட்ரி மட்டும் தான் அனுப்பிச்சிருக்குறாங்க. ஆமாம், இப்படி போட்டால் என்ன ஒரு ஒன்று. அவர் எங்கே சொல்லி அனுப்பிச்சார் உங்களுக்கு கரெக்டாக? அவங்க 4வது மடினாரு. 4வது மாடி லாபி 3ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுவாக இருக்குமோ? அங்கே இருந்துச்சு, அது பார்த்தீங்களா? 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3 இதாக தான் இருக்குமா ப்ரோ? இல்லை 3, இது 2. ஓகே ப்ரோ. இங்கே மேலே எழுதி பாருங்க, மேலே. ஆமாம், நான் பார்த்தேன் லாபி 3ன்னு இருந்துச்சு அதில். அதில் போங்க. சாரி ப்ரோ, லேட்டானதுக்கு. சரியான மழை, நின்று தான் வந்தேன். இந்தாங்க ப்ரோ, எடுத்துங்க. ஓகே ப்ரோ, ஓகேங்க ப்ரோ. மேப் போட்டு போகலாம். மலையில் எல்லாம் ஹேங் ஆகுது பயங்கரமாக, பட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்குது. அதான் பிரச்சனையாக இருக்குது. லெஃப்ட்டு மெயின் ரோடு போனதுக்கப்புறம் ரைட் எடுத்து எல்லாம் ஒன்றையும் திரும்பும். ஓகேண்ணா. அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா அந்த மெயின் ஆதம்பங்க ரோடு வந்துடும். ஓகேங்கண்ணா. லெஃப்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே போய் கிளம்பி நெருங்கிற ரோடு போகணும். ஓகேங்கண்ணா. நான் வந்து இன்சென்டிவ் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக நான் ஆட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஏர்னிங்ஸு போனால் ஆட்டோமேட்டிக்காக மை ஷிஃப்ட்டுக்குள்ளே போகுது மாறி. இங்கே பார்த்துங்க, ஃபுல் ஹேங்கு மழையில் நனைஞ்சனால. ஓகேங்களா. எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்றது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன், பார்த்துங்க. ஓகேங்களா. கடைசியாக ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் அழுத்தவே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழுத்திக்குது. தயவுசெய்து போடா. ஆக்சுவலாக நம்மளால் வந்து இன்சென்டிவ் எடுக்க முடியல. 13 ஆர்டர் எடுத்திருந்தால் இன்சென்டிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரே ஒரு இன்சென்டிவ் தான் எடுத்துருக்குறோம். எப்படியோன்னு ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகேங்களா. மறுபடியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய ரேப்பிடோ விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.